ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் காருண்யஸ்தபகம் ஸ்லோகம் 14 ஆசாதிதோன்னத பதேஷு கிரீஷ முக்கியேஷு ஆரோடும் அப்ஜநிலையே சிதிலாபிலாஷா நீச்சேது மாத்ருஷி தயாரச நிம்னகாத்தே பிராப்தாதரா பிரவஹதி யனுரூபமேதத் ஆசாதிதோன்னத பதேஷு கிரீஷ முக்கியேஷு ஆரோடும் அப்ஜநிலையே சிதிலாபிலாஷா நீச்சேது மாத்ருஷி தயாரச நிம்னகாத்தே பிராப்தாதரா பிரவகதீத்யனுரூபம் ஏதத்து. மேடான உயர்ந்த இடத்தில் நதி ஏறி பெருக முடியாது என்பதும், தாழ்மையான பள்ளத்தில் மிக வேகமாக நதி பாயும் என்பதும் அதற்கு இயல்பான தன்மைகள். ருத்ரன், இந்திரன் முதலானோர் தம் தமக்கென்று அவரவர்களுக்கு உரிய ஒவ்வொரு பதவியை பெற்றிருக்கின்றனர். அப்பதவிகளே மலை போல் உயர்ந்த மேடாகும். எனவே அவர்களிடம் உமது கருணை எளிதில் பாய்வதில்லை. அடியேனோ மிகவும் நீசன், தாழ்ந்த பள்ளம் போன்றவன். ஆகையால் வழி கிடைத்தால் போதும், உமது தயை என்னும் நீர் மிக வேகமாய் பாயும். இங்கனம் முக்தி சீக்கிரமாகவே எங்களுக்கு கிடைக்கின்றது. அகிஞ்சனரிடத்தில் கிருபையுள்ளது, அதிகாரிகளிடத்தில் இல்லை என்று கவி சொல்கின்றார். ஆசாதிதோன்னத பதேஷு கிரீஷ முக்கியேஷு ஆசாதிதோன்னத பதேஷு கிரீஷ முக்கியேஷு ஆசாதிதோன்னத பதேஷு கிரீஷ முக்கியேஷு ஆரோடும் அப்ஜநிலையே சிதிலாபிலாஷா ஆரோடும் அப்ஜநிலையே சிதிலாபிலாஷா ஆரோடும் அப்ஜநிலையே சிதிலாபிலாஷா நீச்சேது மாத்ருஷி தயாரச நிம்னகாத்தே நீச்சேது மாத்ருஷி தயாரச நிம்னகாத்தே நீச்சேது மாத்ருஷி தயாரச நிம்னகாத்தே பிராப்தாதரா பிரவஹதீத்யனுரூபம் ஏதத் பிராப்தாதரா பிரவஹதீத்யனுரூபம் ஏதத் பிராப்தாதரா பிரவஹதீத்யனுரூபம் ஏதத் ஆசாதிதோன்னத பதேஷு கிரீஷ முக்கியேஷு ஆரோடும் அப்ஜநிலையே சிதிலாபிலாஷா நீச்சேது மாத்ருஷி தயாரச நிம்னகாத்தே பிராப்தாதரா பிரவஹதீத்யனுரூபம் ஏதத். தாயார் திருவடிகளை சரணம்.